ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான். அடுத்த ஆனிவர்சரிக்கு என் பையன் இருப்பான். கண்டிப்பா கிராண்டா 5 ஸ்டார் ஹோட்டல்ல பார்ட்டி கொடுப்பேன். அது எப்படி சார் பையன்னு சொல்றீங்க? எனக்கு ஒரு பையன் பிறப்பான். அவன் என்ன போலவே இருப்பான். ஓஹோ, பையன் தான் என் பிறப்பான். பையனுக்கு பேரெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிட்டோம். பையன் பிறந்தா ரெய்னா. அப்போ பொண்ணு பிறந்தா மைனான வைப்பீங்களா? மேடம் வாங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம். போ வாங்க. என்ன நெளியற? ஒரு கட்டிங் போடுறீங்களா சார்? ஓ, என்ன இது? ஃபேமிலி ஃபங்க்ஷன், குழந்தைங்கலாம் வந்திருக்காங்க. என்னையா நினைச்சிட்டு இருக்க? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற? சும்மா நடிக்காதீங்க சார், எல்லாம் எனக்கு தெரியும். கவிதா சிஸ்டர் என்கிட்ட சொல்லிட்டாங்களே. சும்மா அப்படியே பாஞ்சு நீச்சல் அடிக்கிறீங்களாமே. உள் நீச்சல் வெளி நீச்சல்லாம் அடிச்சு தேறிட்டீங்களாமே. பயப்படாதீங்க சார், நான் இப்ப தண்ணி அடிச்சிருக்கிறேன். ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? பாத்தீங்களா? அதான் சார் பாரின் சரக்கு. சும்மா உள்ள போய் ஊடு கட்டி அப்படியே நின்னு விளையாடு சார். லோக்கல் சரக்கு மாதிரி சும்மா குப்புன்னு ஏறி கப்புன்னு விழுந்துராது. சும்மா ஸ்லோவா ஸ்டெடியா குடிச்சிருக்கியா? ஆமா சார். இப்ப ஆல்ரெடி நம்ம ஆளுங்க எல்லாம் அங்க போய் செட்டில் ஆயிட்டாங்க சார். நீங்க வந்தீங்கன்னா அப்படியே ஜோதியில கலந்துடலாம். வாங்க சார், வாங்க வாங்க சார், வாங்க 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 வாங்க. சார் சார் பாத்து சார், பாத்து பாத்து. சிஸ்டர், சார் நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் கதவு தோறுங்க. ஏமா கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. வந்துடுறேன். பாத்து 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 வாங்க, பாத்து வாங்க. பாத்து சார், பாத்து சார், பாத்து சார், பாத்து 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 பாத்து. உட்காரு 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 உட்காரு. கை 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 சார், கை விடுங்க. அப்பா சார், அப்ப நான் வரேன் சார். யோ பர்னே, ஆபீஸ் டைம்ல எங்க கிளம்புற? ஆஹா, ஆபீஸ் டைமா சார்? இது உங்க வீடு சார். நைட்டு 10 மணிக்கு மேல ஆகுது சார். ஓ, நான் கிளம்பிடுமா சார்? ஓ, உங்ககிட்ட ட்ரிங்க்ஸ் ஏதாவது இருக்கா? சார் என்கிட்ட சரக்குல சார், நான் போறேன் சார். ஆளை விடுங்க. அம்மா விட்டு இருந்தா செருப்படி விழுந்திருக்கும். நல்ல வேலை தப்பிச்ச. ஆட்டோ எடியா எடியா. போ 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 போ. பத்தே சர்ஸு, நான் ஒரு சீனியர் ஆஃபீஸர். நான் கூப்பிட கூப்பிட போயிட்டே இருக்கேன். வெக்கமா இல்ல உங்களுக்கு? வேதனை சர்ஸு, என்னால தாங்க முடியல சர்ஸு. என் குழந்தை சர்ஸு. அப்படி சொல்லாதீங்க. உங்களுக்கு குடிக்கணும், அதுக்கு ஒரு சாக்கு, அப்படித்தானே? இல்ல சர்ஸு, உனக்கு புரியல. என்னால தாங்க முடியல சர்ஸு. நீ எப்படி சர்ஸ் தாக்குற? எனக்கும் ரொம்ப வேதனையா தான் இருக்கு. நாளைக்கு ஒரு பாட்டில் வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து குடிப்போம். சர்ஸு, ஏன் சர்ஸ் இப்படிலாம் பேசுற? ஏங்க, இது தெரிஞ்சுதானே நீங்க என்ன அந்த பார்ட்டி கூட்டிட்டு போறீங்க? எது தெரிஞ்சு? அங்க குடிக்க போறோம்னு தெரிஞ்சு. ஐயோ இல்ல சர்ஸு, அவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன குடிக்க வச்சுட்டாங்க. இது மாதிரி தாங்க சொன்னீங்க. சத்தியமா இனிமேல் குடிக்க மாட்டேன்னு சொன்னீங்க. அதுக்குள்ள பாட்டில பார்த்த உடனே சத்தியத்தை காத்துல பறக்க விட்டீங்க. நாளையில இருந்து குடிக்க மாட்டேன் சர்ஸு. இது உண்மையா? நீங்க மனுஷனே இல்ல. இதுக்கு முன்னாலாம் இப்படிலாம் இருந்தவிடே இல்லை. என் குழந்தை கலைஞ்சி போச்சு, என் உலகம் இருண்டு போச்சு, என் கனவெல்லாம் காத்துல கரைச்சி போச்சு.
வெளியே சிரிச்சுக்கிட்டு உள்ள அழுதுகிட்டு இருக்கேன். இன்னொரு குழந்தை பொறுக்கூட நம்பிக்கை இருந்தாலும் நான் மனுஷனா இருப்பேன். இனிமே குழந்தைய பொறுக்காதுன்ற போது நான் எப்படி மனுஷனா இருக்க முடியும்? நான் ஜடமாயிட்டேன். 8 மாசம் காத்திருந்த கடவுள் இன்னும் 2 மாசம் காத்திருந்தா அழகான ஒரு குழந்தைய கையில இருந்திருக்கும். என் கனவெல்லாம் கலைச்சு விட்டா. நான் இனிமே உயிரோடு இருக்க விரும்பல. எனக்கு வேணாம். கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு செத்து போறேன். எனக்கு நானே தற்கொலை பண்ணிக்கிறேன். இதுக்காக வாழணும். என் குழந்தை அத்தை, என்னங்க டீ குடிங்க. ஏமா, மாதவ காஃபி டிஃபன் ஏதாவது சாப்பிட்டானா? எனக்கு தெரியாது அத்தை. என்னம்மா பதில் இது? உங்க புள்ளைக்கு தலையில 2 கொம்பு முளைச்சிருச்சு. நேத்து நைட்டு கொம்பால என்ன முட்டி தள்ளியாச்சு. நானே அதனால தானே உங்க ரூம்ல வந்து படுத்திருந்தேன். அவன் கூட நான் இனிமே பேசுறதா இல்ல அத்தை. என்ன உங்க 2 பேருக்குள்ள என்ன ஊடலா? ஊடலாவது கூடலாவது இனிமே எல்லாமே மூடல் தான். ஐ அம் ஆன் ஸ்ட்ரைக் அத்தை. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. இப்ப நான் என்னம்மா பண்றது? என்னால சமாதானம் பண்ணக்கூடிய பிரச்சனையா அது? மாதவா, டேய் மாதவா, என்ன சிரிக்கிற? இனிமே அவரை யாரும் டேய்னு கூப்பிட கூடாதான். ஐயா நேத்து நைட் எனக்கு ஆர்டர் போட்டிருக்காரு. அப்புறம் அவன் சின்ன வயசுல கழிஞ்சான் மூக்கொழின்னு செல்ல பேர் வச்சு கூப்பிடுவான். அப்படி கூப்பிடணுமா? நல்லாதான் இருக்கும். ஆனா ஐயா இப்ப எம்டி ஆயிட்டாராம். இனிமே நீங்களும் அவரை வந்து எம்டி மாதவன் சார்னு கூப்பிடணுமா? சச்சே, என் பையன் என்ன எல்லாம் அப்படி கூப்பிட சொல்லி இருக்க மாட்டான். நீதான் அவனை வாடா போடான்னு கூப்பிடுறல்ல, அத கண்டிச்சிருப்பான். நீ அப்படி கூப்பிடுறது எனக்கே கொஞ்சம் சங்கடமா தான் இருந்துச்சு. கட்டின புருஷனை அப்படியே கூப்பிடுவாங்க? நம்ம நாட்டுக்கு இதெல்லாம் செட் ஆகாது இல்ல. நீ கொஞ்சம் திருத்திக்கணும் ரேகா. அது அப்படியே பழகிடுச்சு அத்தை. காதலிக்கும் போது சரிம்மா, எல்லா விஷயத்திலயும் கரெக்டா இருக்க. இதுல மட்டும்தான் நீ இப்படி இருக்க. உன்னை கொஞ்சம் மாத்திக்கமா. சரிங்க அத்தை, இனிமே மாதவனை வாடா போடான்னு கூப்பிடல. ஓகேவா? என் தங்கமான மருமக. ஆனா நீங்களும் அவனை சாரி நீங்களும் அவரை எம்டி மாதவன் சார்ன்னு தான் கூப்பிடணும்னு அவர் சொன்னாரு. என் புள்ள அப்படி சொல்லியிருக்க மாட்டான். வாங்க எம்டி சார். எப்படி இருக்கீங்க எம்டி சார்? காஃபி சாப்பிட்றீங்களா எம்டி சார்? டிஃபன் சாப்பிட்டீங்களா எம்டி சார்? என்னம்மா என்ன போய் எம்டி சார்னு சொல்ற? யாரையோ கூப்பிடுற மாதிரி இருக்குமா? பாத்தியா, நான் சொல்லல என் புள்ள என்ன அப்படி கூப்பிட சொல்ல மாட்டான்னு. ஐயோ அது இல்லம்மா, ஊருக்குள்ள 1000 எம்டிங்க இருக்காங்க. நீ பாட்டுக்கு மொட்டையா எம்டி சார் கூப்பிட்டீனா நீ யார கூப்பிடுறன்னு நான் நினைக்கிறது? நல்லா உன் புள்ளைய வாய் நிறைய எம்டி மாதவன் சார் அப்படின்னு கூப்பிடுமா. மாதவா, நிஜமாலுமே நான் உன்னை எம்டி மாதவன் சார் தான் கூப்பிடணுமா? அட ஆமாம்மா, அதுல என்ன தப்பு? நான் இப்போ எம்டி தானே. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்துல கொடை பிடிப்பானா. அந்த மாதிரி உன்னை பார்த்தா எனக்கு ரத்த கண்ணீர் படம் தாண்டா ஞாபகம் வருது. சூப்பர் படமாச்சம்மா. ஆமாமா, சூப்பர் படம் தான். அதுலதான் அந்த ஹீரோ அம்மா கிட்ட நீ நைட்டி கவுன் எல்லாம் போட்டுக்கிட்டா என்ன தப்பு, என்ன சார்னு கூப்பிடு நாயேன்னு அம்மாவை பார்த்து சொல்லுவான். கடைசியில ஓ நிலைமை அப்படி ஆயிட போகுது, ஜாக்கிரதை. எப்படிமா அள்ளி அள்ளி கொடுத்தரே காத்தா அப்படின்னு சொல்ல வரியா? நல்லா மிமிக்ரி எல்லாம் பண்றீங்க. பின்னாடி தேவைப்படும், நல்லா பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோ. அத்தை, அதுல அந்த பொண்டாட்டி புருஷனை ஓங்கி எட்டி உதப்பாளே, அந்த சீன் தான் அத்தை சூப்பர் சீன். ஹலோ இங்க என்ன நடக்குது?
நீ என்னடானா கடைசி நேரத்துல ரத்த கண்ணீர் விடுவேன்னு சொல்ற? இவன் என்னடானா பொண்டாட்டி புருஷனை எட்டி உதைக்கிற சீன் சூப்பர்ன்றா? என்ன நான் வேலைக்கு போற நேரத்துல 2 பேரும் சேர்ந்து என்ன கலாய்க்கிறீங்களா? இங்க பாரு மாதவா, டெல்லிக்கே ராஜா ஆனாலும் வீட்டுல அம்மாவுக்கு புள்ளதான்பா. நான் உன்னை மாதவா டே எப்படி வேணாலும் கூப்பிடுவேன். உன் வாலை உன் பொண்டாட்டி கிட்ட மட்டும் ஆட்டு. இவகிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இனிமே உன்னை வாடா போடான்னு கூப்பிடக்கூடாது, மரியாதையா கூப்பிடணும்னு. இவளும் ஒத்துக்கிட்டா. இனிமே உன்னை அப்படி கூப்பிட மாட்டா, சரியா? அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். ஏன் மரேக்கா, இனிமேல என்ன எப்படி கூப்பிட போற? வாடா. ஏய் போடா. ஏய் என்னடி? இல்ல இனிமே இந்த மாதிரிலாம் கூப்பிட மாட்டேன்னு சொல்ல வந்தேன். இப்ப கூப்பிடுறதா கடைசி. வெரி குட். சரி, காஃபி இருந்தா கொண்டு வா. இந்தா ரெடியா தான் இருக்கு. ஒரு நிமிஷம். வணக்கம் இன்ஸ்பெக்டர், சொல்லுங்க. என்ன சார், நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் மேல ஆக்ஷன் எடுத்தீங்களா இல்லையா? அவனை உள்ள தள்ளி நொங்க எடுத்தீங்களா இல்லையா? எது? என்ன சார் சொல்றீங்க? சார் என்ன விளையாடுறீங்களா? அத்தனை ஏன் படம் சார். சார் அவன் 1 நம்பர் ஃப்ராடு சார். சார் காஃபி. ஏய், இத கொண்டு போய் சாக்கடையில ஊத்துடி. டேய், இதுதான் அத்தை எனக்கும் கடுப்பு வருது. காலையில எந்திரிச்சு மெனக்கட்டு காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்தா சாக்கடையில கொட்டுன்னு சொன்னா என்ன அர்த்தம் அத்தை? ஏற்கனவே சாக்கடையில கொட்டுதா உங்களுக்கு ஆபீஸ்ல 1008 விஷயம் இருக்குல்ல. ஆபீஸ் பிரச்சனையை ஆபீஸ்ல வச்சுக்கோங்க, வீட்டு பிரச்சனையை வீட்டுல வச்சுக்கோங்க. நேத்து நைட்டு தானே அதை பத்தி நம்ம சண்டை போட்டோம். ஏய், நான் தெரியாம தான் கேக்குறேன். உன்னால மட்டும் எப்படி இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க முடியுது? பணமே வேணான்னு எப்படி உன்னால இருக்க முடியுது? 5000 10,000 கோடிக்கணக்கான பணம். உன் பணம், உன் தாத்தா பணம், நம்ம பணம். நீ இந்த கம்பெனில ஒரு எம்டி தானே? அந்த சங்கர் உன் தாத்தாவோட சொத்தை திருடி நமக்கு எதிராக ஒரு போட்டி கம்பெனி நடத்துறான். அதை பார்த்துக்கிட்டு உன்னால எப்படி சும்மா இருக்க முடியுது? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அதுல நான் கருத்து சொன்னா உங்களுக்கு பிடிக்கிறது இல்ல. ஏன் வரைக்கும் நான் சந்தோஷமா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமே பிசினஸ் சம்பந்தமா எந்த விஷயத்தையும் நான் கேட்க போறது கிடையாது. ரொம்ப சந்தோஷம், நான் கிளம்புறேன். இருங்க, காஃபி குடிச்சிட்டு போங்க. அதான் தேவையில்லைன்னு சொல்றேன்ல, அப்புறம் எப்படி உயிரை எடுக்கிற? டேய் மாதவா, அவ மரியாதை கொடுக்கும்போது வாங்க கத்துக்கடா. நீ ஊருக்கு எம்டியா இருக்கலாம், ஆனா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இவ தான் எம்டி. முதல்ல மரியாதை காஃபி வாங்கி குடிச்சிட்டு போ. கொடுத்து தொலை. பாட்டியாமா, கழுத கழனி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு போறான். அத்தை, கழுதன்னு அவனு சொன்னேன், நீ போட்ட காப்பிய சொல்லலமா. ஓகே. அப்புறம் என்னடா அப்புறம் விழுப்புரம்னு திருட்டு பயல. எங்க வீட்டு காசு எடுத்துக்கிட்டு எங்களுக்கு எதிராகவே கம்பெனி ஆரம்பிக்கிறியா? உனக்கு ஒன்று தெரியுமா? புதுசாக பிள்ளையார் கோவில் கட்டினா பிள்ளையார் மட்டும் ஆர்டர் பண்ண மாட்டாங்களாம். எங்கேயோ பூஜை பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த பிள்ளையார் எடுத்துட்டு வந்து அந்த கோயிலில் வச்சிருவாங்களாம். அப்போதான் அந்த கோயிலுக்கே சக்தியா. இது ஐதீகம். அதே மாதிரி தாத்தா என் கனவுல வந்து சொன்னார், இங்க பாடுறா தம்பி, நீ ஏன் சொத்தை திருடியே எல்லா வேலையும் பாரு, அதான் உனக்கு நல்லதுன்னாரு. அதனாலதான் அவர் சொத்தை திருடியே உனக்கு ஆப்பு வச்சேன். ஓஹோ, அப்படியா? அதே தாத்தா வீட்டு மருமகன் கையால அடி வாங்கினா ராசியம். நேத்து தாத்தா என் கனவுல வந்து சொன்னாரு. எப்படி வசதி, வாங்கிக்கிறியா? நீ தான் தைரியமா நேருக்கு நேர் மோத மாட்டேங்கிறிய. கோழை மாதிரி போலீஸுக்கு பின்னாடி போய் நிக்கிற. இல்ல பொம்பளைங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. என்ன மாதிரி தில்லா தைரியமா நேருக்கு நேர் வந்து நிக்கணும். புதுசா கம்பெனி ஓபன் பண்ணிருக்கேன், வந்து பாரு, வாழ்த்து. இல்ல வயிறு எரிஞ்சு கொட்டு, ஏதாவது ஒண்ணு பண்ண. துரோகி, அது என் பொண்டாட்டியோட பணம்டா. நீ சாப்பிடுற ஒவ்வொரு பருக்கையிலும் தாத்தாவோட பேர் எழுதிருக்கு. நீ சாப்பிடும் போது அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஓ சரி, நெக்ஸ்ட் டைம் சாப்பிடும் போது தேடி பாக்குறேன். இருந்துச்சுன்னா உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். போறேன்டா, கோர்ட்டுக்கு போறேன். சட்ட ரீதியா உன் ஆட்டத்தை நான் கலைக்கிறேன். உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. முதல்ல நான் ஆடிட்டர், அப்புறம்தான் பிஸ்னஸ் மேன். எந்த பணத்தை எங்க இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த ஓட்டை எப்படி அடைக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும். இன்னும் 6 மாசம் உன் கம்பெனி நான் இழுத்து மூட வைக்கல, என் பேரு மாதம் இல்லடா. இன்னும் 5 மாசத்துல 29 நாளுக்குள்ள நீ சொன்ன கணக்குல ஒரு நாள் கம்மி, ஒரு நாளைக்கு முன்னாடியே என்னது உன் கம்பெனியை நான் நிர்மூலமாக்கி காட்டுறேன்டா.
அப்படி காட்டல என் பேர் சங்கரே இல்லடா. பாத்தியா என்ன சொல்லிட்டு போறான் பாத்தியா? இன்னும் 6 மாசத்துல நம்ம கம்பெனி இழுத்து மூட வைக்க போறானா? எப்பவும் ஏதாவது சொல்லுவியே, இப்ப சொல்லு. மதியத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச வெங்காய சாம்பாரும் வெண்டைக்காய் புளி பச்சடியும் செய்யறேன், மறக்காம சாப்பிட வந்துருங்க. அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். எல்லாம் என் தலையெழுத்து. ஒரு கட்டிங் போடுறீங்களா சார்? வாங்க சார், வாங்க வாங்க சார், வாங்க. இல்ல சர்ஸு, நான் எப்படி முதல்ல போய் பிரஷ் பண்ணிட்டு வாங்க. ஹலோ, போன் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? உன்னெல்லாம் என் அண்ணன் சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. கடைசியில நீ அந்த சங்கரோட சேர்ந்துக்கிட்டு எனக்கு எதிராக பிளான் பண்றல்ல? என்ன பேசாம இருக்க? நீ பேசாம இருந்துட்டா எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறதா அர்த்தமா? இல்ல எனக்கு பயந்து பம்பறியா? இத பார், மோதுறதா இருந்தா என்கிட்ட நேரடியா மோதணும். அதை விட்டுட்டு என் எதிரியோட வாழை புடிச்சுக்கிட்டு அவன் பின்னாடி உன் முகத்தை மறைச்சிக்கிட்டு ஓடி வராத. ஹலோ, ஒரு நிமிஷம். நான் சரசு பேசுறேன். ஓ, நீயா? நான் நினைச்சேன் இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன நடந்துச்சு? ஏன், என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாதா? இல்ல நீயும் உன் தம்பியும் சதி திட்டம் போட்டதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா? நீயும் உன் தம்பியும் சேர்ந்து என் குடும்பத்தை பிரிச்சிட்டீங்க. இன்னும் என்னென்னலாம் செய்யறதா இருக்கீங்க? இத பாரு மாதவா, உங்க அண்ணன் குளிக்க போயிருக்காரு. நீ அவர்கிட்ட மட்டும் பேசுறதா இருந்தா நான் போன் அவர்கிட்ட தரேன். இல்ல இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு நீ எதிர்பார்த்தேனா அது கூட நான் தயாரா இருக்கேன். எப்படி உன் வசதி? ஓ, நீ பதில் வேற சொல்லுவியா? சொல்லுமா, சொல்லு சொல்லு சொல்லு. இது பாரு, இப்போ உன் பிரச்சனை என்ன? மரியாதையா அதை சொல்லு. உன் அயோக்கிய தம்பி என் சொத்தை அபகரிச்சு புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சுட்டான். திருட்டு பையன், திருட்டு பணத்துல தொழில் பண்றான். இப்ப நான் அவனை என்ன பண்றது? நீயே சொல்லு. என்ன பண்ணட்டும்னா இதுக்கு என்ன அர்த்தம்? உன் தம்பிய கொன்னுடட்டுமா? சொல்லு. இது பாரு, இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயந்தவ நான் கிடையாது. நான் இதையும் பார்த்துட்டேன், இதுக்கு மேலையும் பார்த்துட்டேன். என் குழந்தைய தொலைச்சிட்டு சாவோட விளிம்புக்கே போயிட்டு வந்துட்டேன். இனிமேலு எனக்கு இந்த மரண பயம் எல்லாம் இல்ல. ஓ, அதனால இப்போ நீ என்கிட்ட கோவப்படுறதே வேஸ்ட். ஏன், நீ ஆம்பளை தானே? உன்னால நேரடியா என் தம்பி கிட்ட மோத முடியாதா?
ஆ